Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் LLBs and LLB ஹானர்ஸ் ப்ரோக்ராம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சில பேர்னால வந்து கரெக்ட்டா வந்து அந்த மார்க் என்ட்ரி பண்றதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த வீடியோல சரியான முறையில வந்து மார்க் எப்படி வந்து என்டர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். நீங்க மார்க்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுல சில இஷ்யூ ஆயிரும். அதனால மார்க் வந்து கொஞ்சம் கரெக்ட்டான முறையில நீங்க வந்து என்டர் பண்ணா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLBs அண்ட் LLB ஹானர்ஸ் ப்ரோக்ராம்க்கு நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் இன்னமும் சில பேர்னால வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்றதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து என்னைக்குமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவா வந்து பார்த்து ஸ்டூடண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்ஸர உங்களுக்கு வீடியோ மூலியமா வந்து குடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து இன்ஸ்டாலயும் வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா, கண்டிப்பா அத நம்ம வந்து சரி பண்ணி தான் குடுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோல எப்படி வந்து மார்க் வந்து சரியான முறையில வந்து என்ட்ரி பண்றது? நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். நீங்க வந்து யூஜில வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம். நீங்க யூஜில வந்து சயன்ஸ் படிச்சிருக்கலாம். நீங்க பிஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நீங்க லிட்டரேச்சர் பண்ணியிருக்கலாம். நீங்க என்ன படிப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீடியோல ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுக்க போறேன். அந்த விதத்துல நீங்க ஃபார்முலா முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் வந்து ஃபார்முலா புரிஞ்சுக்கிறாம தான் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க. உங்களுடைய கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் வீடியோல உங்களுக்கு வந்து கிளியரா வந்து சொல்லிட்டேன். அத பார்க்காம திரும்ப திரும்ப வந்து கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ வந்து எப்படி மார்க் என்ட்ரி பண்றது? ஒரு ஸ்டூடண்ட் வந்து நைட் 12 மணிக்கு இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணி கால் பண்றாப்ல. ப்ரோ உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணி குடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹவ் டு கால்குலேட் கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம நிறைய பேர் இந்த கமெண்ட் பண்றீங்க. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து அடுத்து வந்து கமெண்ட்ல வந்து டவுட் வந்து கேளுங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றதுங்கிறத வீடியோவா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 8300 பேர் வந்து வீடியோ அப்ளை பண்ற வீடியோ மட்டும் பார்த்திருக்காங்க. அந்த மார்க் கால்குலேஷன் பண்ணக்கூடிய வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2800 பேர் தான் வந்து பார்த்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து என்ன புரிய வருது அப்படின்னா, எப்படி அப்ளிகேஷன் பண்றதுங்கிறத வந்து பார்க்குறீங்க. ஓகே. உங்களுக்கு டவுட் இருக்கிறதுனால அத பார்க்குறீங்க. அப்ப அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணணுங்கிறத நீங்க பார்த்துட்டுல இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க மேல எந்த தப்பும் சொல்லல. இருந்தாலும் வந்து நீங்க வந்து முதல்ல மார்க் என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இருந்தாலும் அகைன் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட குடுக்குறேன். 3 இயர் LLB மார்க் கால்குலேஷனுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலங்காலமா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில நடந்துட்டு இருக்குது. ஸோ, அந்த விதத்தில லிட்டரேச்சர் குரூப்ஸ் நீங்க லைக் வந்து தமிழ்நாடு பிஏ இங்கிலீஷ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா ஓவரால் மார்க். இந்த ஒட்டுமொத்தமா ஓவரால் மார்க்ல வந்து எனக்கு வந்து இது லைக் வந்து நான் முதல்வன் வருது, எக்ஸ்டென்ஷன் வருது, பிராக்டிகல் வருது, தியரி வருதுன்னா, அதுல ஒரு கொஸ்டின் வந்து இடையில வந்து ஒரு கொஸ்டின் வந்து சொல்றான் ஒரு ஸ்டூடண்ட். ஒட்டுமொத்தமா ஓவரால்னா ஆக்சுவலா என்ன? இங்கிலீஷ்ல ஓவரால் அப்பன்னா, தமிழ்ல பார்க்கும்போது ஓவரால்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஓவரால் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். நீங்க தமிழ்ல 1 செம்ல இருந்து 6த் செம் வரைக்கும் நீங்க எத்தன பேப்பர் எழுதியிருக்கீங்களோ, அத்தன பேப்பரையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி நீங்க அந்த இடத்துல மார்க்க வந்து என்ட்ரி பண்ணணுங்க. இதுதான் வந்து ஓவரால் மார்க். நீங்க பிஃபார்ம் அதாவது லைக் வந்து நீங்க வந்து பார்மசி நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களுமே வந்து ஓவரால் மார்க்க தான் வந்து என்ட்ரி பண்ணணும். உங்களோட கிட்ட எத்தன சப்ஜெக்ட்ஸ் எத்தன செமஸ்டர் எழுதியிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங்லயே வந்து 2 இருக்குது. பிஇ, பிடெக் இருக்குது. நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் ஓகே, பிடெக் படிச்சிருந்தாலும் ஓகே. ஓவரால் மார்க் தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். டோட்டலா உங்களுக்கு 8 செமஸ்டர் இருக்கும். 8 செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து 8வது செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ, அந்த பேப்பர ஒன் பை ஒன்னா நீங்க வந்து கவுண்ட் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கங்கிறத மேக்ஸிமம் மார்க் ஆப்ஷன்ல நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மென்ட் கோர்சஸ் அதாவது லைக் வந்து பிபிஏ, பிசிஏ கேட்டகரில வருவாங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே வந்து மேஜர் அண்ட் அலைட்ஸ். இந்த மேஜர் அண்ட் அலைடுன்னு போட்ட உடனேயே இதுலயும் ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, ப்ரோ இதுல வந்து இந்த பார்ட் 3ல வந்து நான் முதல்வன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வருது. இந்த நான் முதல்வன் எதுக்கு தான் வந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இது ஸ்டூடெண்டோடைய கொஸ்டின் வந்து அதான் இருக்குது. ப்ரோ நான் முதல்வன் கோர்ஸ் ஆட் பண்ணலாமா? எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணலாமா? பிராக்டிகல் ஆட் பண்ணலாமா? தியரி ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பார்ட் 3னா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்ல பாருங்க.
பார்ட் 3ல எதெல்லாம் வந்து பார்ட் 3 வருதோ அது எல்லாத்தையும் கம்பல்சரியா நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மேஜர் அண்ட் அலைட்ஸ்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதனால நீங்க பார்ட் 3ல வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் வந்து எடுத்துக்க தான் செய்யணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க லைக் வந்து ஆர்ட்ஸ் குரூப் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த காமர்ஸ் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பார்த்தீங்களா? நீங்க லைக் வந்து பிகாம்லயே வந்து பிகாம் சிஏ இருக்கும், பிகாம் ஜெனரல் இருக்கும், பிகாம்ல வந்து கார்ப்பரேட் இருக்கும். இந்த மாதிரியான பிகாம் கோர்சஸ் எல்லாமே வந்து நீங்க பார்ட் 3 தான். மேஜர் அண்ட் அலைட்ஸ் தான் வந்து நீங்க வந்து கால்குலேஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி சயின்ஸ்ல நீங்க லைக் வந்து பிஎஸ்சில நீங்க என்ன சயின்ஸ் நீங்க மேஜரா எடுத்து படிச்சிருந்தாலும் பார்ட் 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி. நீங்க ஹிஸ்டரி குரூப் பிஏ ஹிஸ்டரி நீங்க எடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படினாலும் சரி, உங்களுக்குமே வந்து பார்ட் 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து கால்குலேஷனுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. நீங்க ஒன்ஸ் மார்க் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து என்ட்ரி பண்ணுங்க. அப்படியே நீங்க வந்து தப்பா என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா பேக் எண்ட்ல யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்ட வச்சு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி அவங்க கால்குலேஷன் பண்ணும்போது வந்து நீங்க மார்க் தப்பாவே என்ட்ரி பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா சரி பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க உங்க சைடுல இருந்து கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. மார்க் வந்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அத கொஞ்சம் கவனமா வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மார்க் வந்து எப்படி வந்து என்டர் பண்றது? நீங்க சொல்றது எல்லாமே ஓகே ப்ரோ. ஓவரால் மார்க் சொல்லிட்டீங்க, பார்ட் 3ன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இதுல எப்படி நாங்க வந்து கன்வர்ஷன் பண்றது? எங்க எங்க மார்க் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. கிரேட் பாயிண்ட்ல இருக்கக்கூடியவங்க நாங்க என்ன பண்றது? இந்த மாரியான கொஸ்டின் தான் வந்து அதிகமா வந்து வருது. உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு ஸ்டூடெண்டோட அப்ளிகேஷன் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 3 இயர் எல்எல்பி அப்ளிகேஷன்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு ஜஸ்ட் வந்து லாகின் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, டீடெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்க என்ன யுஜி பண்ணியிருக்கீங்களோ, அந்த யுஜிக்கான மார்க்க இந்த இடத்துல கேட்குறாங்க. இதுல மேல வந்து அவங்க தெளிவா வந்து ஒரு பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் அல்லது அனைத்து பருவங்களின் மதிப்பெண் பட்டியல் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஃபார்முலா 1ஐ பதிவிறக்கம் செய்து உரிய முறையில வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஓவரால் மார்க் ஷீட் அண்ட் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலால குடுத்திருக்கக்கூடிய அன்னெக்சர் 1 வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அத நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்க வீடியோ பார்க்குற உங்ககிட்ட வந்து ஓவரால் மார்க் ஷீட் அண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் செமஸ்டருக்கான மார்க் ஷீட் வந்து இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபார்மா 1 அப்படிங்கிறத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய நேம், அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டிகிரிக்கான நேம், நீங்க எந்த யூனிவர்சிட்டி, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கிற போட்டு பேப்பர்ஸ் கோடு, அந்த சப்ஜெக்ட் நேம் இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு மேக்ஸிமம் மார்க், ஸ்கோர்டு மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல மேனுவலா வந்து என்ட்ரி பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அண்ட் வந்து ஓவரால் மார்க்ல வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, உங்களோட ஸ்கோர்டு மார்க் எவ்வளவு, உங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல மேனுவலா நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோலர் கிட்ட நீங்க வந்து சீல் போட்டு அந்த சிக்னேச்சர் போட்டு நீங்க வந்து வாங்கி வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம நீங்க வந்து பண்ண வேண்டாம். ஏற்கனவே உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் அண்ட் இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா, நீங்க அத கூட நீங்க இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துல நீங்க இந்த ஒரு ப்ரொஃபார்மாவ வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். இப்ப மார்க் வந்து என்ட்ரி பண்றது வந்து எப்படி அப்படிங்கிற பார்க்கலாம். இதுல நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது, ஓவரால் மார்க்ல வந்து நாங்க எத போடணும்? மேஜர் அண்ட் அலைட்ல நாங்க வந்து என்ன போடணும்? அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல வந்து கேட்குறீங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போட்டுருக்கேன் பாருங்க. டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க நல்லா வந்து கவனிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்ட கையில எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆக்சுவலா வந்து இவங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இன்ஜினியரிங்க பொறுத்தவரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8 செமஸ்டர்ஸ் வந்து இருக்கும். இவங்க வந்து பிஇல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து இவங்களோட பேப்பர்ஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 65 பேப்பர்ஸ் வந்து வருது. அப்போ நம்ம 65 பேப்பருக்கு நம்ம இங்க இந்த இடத்துல என்ன வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது, இந்த இடத்துல நீங்க வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா, 65 மீன்ஸ் வந்து நீங்க வந்து ஈச் பேப்பர் வந்து 100 மார்க் அப்படிங்கிறனால 6500 அப்படிங்கிற நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணணும். 6500க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கவுண்ட் பண்ணி நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல 65 பேப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர் இந்த இடத்துல பாருங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல இவங்களுடைய மேக்ஸிமம் சிஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல பாருங்க. சிஜிபி வந்து 10 இருக்கு. ஆனா இவங்க எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓ அப்படிங்கிற வந்து போட்டிருக்காங்க. கிரெடிட் பாயிண்ட் வந்து 3 அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஓ அப்படின்னா என்ன அப்படிங்கிற நீங்க இந்த இந்த கீழ இந்த ஓவரால் மார்க்லயே கீழ பாட்டம்ல வந்து குடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2வது பேஜ்ல இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. ஓ அப்படின்னா வந்து கிரேட் பாயிண்ட்ல 10 மேக்ஸிமம் நம்ம வந்து 10ஆ வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் வந்து
91 மார்க்ல இருந்து 100 மார்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது கால்குலேஷனுக்காக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி A+ அப்படின்னா 81 மார்க்ல இருந்து 90 மார்க் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னா 90 மார்க் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல A போட்டிருக்காங்க அப்படின்னா 71ல இருந்து 80 மார்க் வரைக்கும் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். B+ அப்படின்னா 61ல இருந்து 70, B அப்படின்னா 50ல இருந்து 60, U அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் than 50. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து நம்மளுக்கு சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது CBCS நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில முக்காவாசி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து மார்க்ல வந்து என்ட்ரி பண்றதுன்னு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மார்க் இந்த இடத்துல நீங்க தான் ஒரு ஒயிட் ஷீட்ல தனியா பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதாவது நீங்க வந்து ஃபில் அப் பண்ணி நீங்க வந்து அத வந்து கால்குலேஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல இவங்க வந்து அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 100 மார்க் அப்படிங்கிறத நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல B குடுத்திருக்காங்க. பி வந்து 6 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கிரேட்ல குடுத்திருக்காங்க. அப்ப Bனா என்ன அப்படிங்கிற இந்த இடத்துல பாருங்க. Bனா அவங்க வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 50ல இருந்து 60 வரைக்கும் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல 60 மார்க்குங்கிறத நீங்க வைக்கலாம். அப்போ டோட்டலா இந்த 65 பேப்பர்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 6500 மார்க்ல 5800 மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன மார்க் இது வந்து கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுதான் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி பெர்சன்டேஜ். அதாவது மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி ரேங்க் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி ரேங்க். அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலாவை நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால உங்களுக்கு ஸ்டோரியில வந்து பின் பண்ணிடுறேன். நீங்க தேவைப்படக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஓவரால் மார்க்லயே நம்ம இன்ஜினியரிங்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா அலைடு சப்ஜெக்டாகவும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 6500ல இவங்க வந்து 5800 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டே நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். மேலே இருக்கிறது வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி ரேங்க்கு, கீழே இருக்கிறது வந்து உங்களுடைய ரேங்க், அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேங்க், நீங்க எவ்வளவு ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கங்கறத இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து இன்ஜினியரிங்க்கு. ஓகே ப்ரோ, இன்ஜினியரிங்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கிரேட் பாயிண்ட்ல இருக்கக்கூடியவங்க, மார்க்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. உங்களுக்கும் சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வந்து கொடுத்துறேன். ஓகே. இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி மார்க் வந்து என்ட்ரி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு மார்க் ஷீட் வந்து எடுத்திருக்கிறேன். லைக் வந்து இவங்க வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் லைக் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பெரியார் யூனிவர்சிட்டி, ஆமாம் சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மார்க் அப்படிங்கிற நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 44 பேப்பர்ஸ் வந்து வருது. 44 பேப்பர்ஸ் வந்து ஓவரால் மார்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா 4400 அப்படிங்கிற என்ட்ரி பண்ணணுங்க. எப்படி டோட்டல் 44 பேப்பர்னா ஈச் பேப்பர் வந்து 100 அப்படிங்கிறதுனால 4400க்கு இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நீங்க டோட்டலா வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து மார்க்கா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கும் கொடுத்துருக்காங்க, கிரேட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மார்க் ஸ்கோர்டுன்னு ஒரு டேப் காலம் இருக்கும். அந்த காலமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலா உட்காந்து கால்குலேட்டர் மூலியமா நம்ம வந்து கால்குலேட்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்கோர்டு மார்க் மட்டும் பென்சில்ல ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. 52 பிளஸ் 53 பிளஸ் 61 பிளஸ் 67 பிளஸ் 62 பிளஸ் 73 பிளஸ் 64 பிளஸ் 51 இந்த மாதிரி நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணும்போது அந்த 44 பேப்பருக்கு நீங்க எவ்வளோ பேப்பர் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 4400 மார்க்குக்கு இவங்க வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 3757 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அப்படி எடுக்கும்போது உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல வந்துருது. இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து பாடங்களும், அதாவது மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கிற இடத்துல ஆல் சப்ஜெக்ட் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிட்டோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து யூஜில இவங்க வந்து சயின்ஸ் படிச்சதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது டேப்ல மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து அதாவது பார்ட் 3ல வந்து என்ன பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுனீங்களோ அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒட்டுமொத்தமா வந்து 4400 மார்க்கு, பார்ட் 3ல மட்டும் எத்தனை இருக்கு அப்படிங்கிற நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ பார்ட் 3 எப்படி ப்ரோ நாங்க கவுண்ட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த மார்க் ஷீட்ல லெஃப்ட் சைடுல பாருங்க, இந்த இடத்துல பார்ட்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பார்ட்டுக்கு கீழே வந்து இந்த இடத்துல 1 2 3 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரோமன் லெட்டர்ல வந்து இருக்கும். அந்த விதத்துல இந்த ஃபர்ஸ்ட் 2 அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் பேப்பர், பார்ட் 1 அப்படிங்கிறது தமிழ், பார்ட் 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ். சரிங்களா? பார்ட் 3 பார்ட் 4 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து முதன்மை பாடங்கள் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா?
ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இதுல பார்ட் 3ல வந்து எத்தன பேப்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கவுண்ட் பண்ணணும் முதல்ல. பார்ட் 3ல 1, 2 இந்த இடத்துல 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. அப்போ இந்த இடத்துல வந்து 29 பேப்பர்ஸ் வந்து இவங்க கிட்ட பார்ட் 3ல வந்து இருக்குது. அப்ப 29 அப்படின்னா 2900 இந்த இடத்துல போடும். 2900ல இவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கங்கிறத நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப கால்குலேட்டர் எடுத்து பார்ட் 3 சப்ஜெக்ட்டுக்கு நேரா நம்ம இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கு நேரா இவங்க இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 61 மார்க் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துல 61 பிளஸ் 67 அதே மாதிரி அடுத்து கீழே இந்த இடத்துல இருந்து செகண்ட் செமஸ்டர்ல வந்து ஒரு 2 பார்ட் பேப்பர்ஸ் வந்து பார்ட் 3 பேப்பர் வந்து 4 இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 4 பேப்பருமே வந்து இந்த இடத்துல கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி டோட்டலா நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்ட் 3ல வந்து எவ்வளோ பேப்பர் எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் வருது அப்படிங்கிற பாருங்க. 2900ல இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிற பார்க்கும்போது 2643 அப்படிங்கிற மார்க் வந்து வருது. அப்போ இவங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்துடுது. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க 91.13 இதுதான் வந்து இவங்களோட கட் ஆஃப் மார்க். மேலே இருக்கிறது வந்து எலிஜிபிலிட்டி ரேங்க்கு, கீழே இருக்கிறது வந்து ரேங்கிங் பர்பஸ். சரிங்களா? இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணுங்கிற புரிஞ்சிருச்சு. திரும்பவும் சொல்றேன், மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக வந்து என்ட்ரி பண்ணுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து யாருமே வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பர்சனலாக ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணி உங்களுக்கான கொஸ்டினை டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். வேற என்ன வீடியோ என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை பற்றி நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.